எல்லா ஆதாரத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா அண்மையில கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்க அரசுடமே ஐயா காப்பா ரவாணன் ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசுடைமையாக்கிறீங்க. ஏன் பெரியார் நீங்க சொல்ற மாதிரி பெரியாருடைய எழுத்துக்களை நீங்க ஏன் பொது உடைமையாக்கி அரசு சொத்தாக்கல? எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டீங்கன்னா நீங்க அரசுடைமையாக்கி அந்த புத்தகங்களை விரிச்சு வைங்க. நான் ஒரு வெங்காயத்தை உரிச்சு வைக்கிறேன், ரெண்டும் ஒண்ணுதான் தெரிஞ்சிடும். எல்லா ஆதாரங்களையும் நீங்க முடக்கி வச்சுட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டீங்கன்னா எப்படி எப்படின்னு கேளுங்க. பொய் எப்படி பொய் தான் எடுத்து நாங்க இவ்வளவு பேர் ஆதாரமா எடுத்து காணொலிகளை போடுறோம். அப்புறம் பொய்னா பாஜக வந்து பொய்யான தகவலை வெளியிடுறாங்க, அது நீங்க பீட்டியமா இருந்து வெளியிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படி பேசுவோம். நாங்க பாஜகவின் பீட்டிங் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள், முகமதியர் அதாவது இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள். இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் நமக்குங்கிறது யார்? பார்ப்பனன் எதிரி. நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார்? நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது, அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. அதானே உங்க கோட்பாடு. சமதர்ம சமூகம், சமத்துவம், அதானே சமூக மாற்றம், அதானே சமூக முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம். நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்க? அந்த எந்த இனம்? எந்த இனம்? நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதைவிட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? அது யாரு? உங்கள கீழானவ யாரு? யாருன்னு சொல்லுங்க. அதனால அம்பேத்கர் மாதிரி இல்ல, எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே. நம்மில் கீழானவர் அதை யாரு? இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை, இந்த திராவிடம் தான், இந்த பெரியாரிய கோட்பாடு தான், இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி? இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னது எப்படி இருக்கிறீங்க? எப்படி எதிர்க்கிறீங்க? பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு முகமதியருக்கு அப்படி கூட சொல்ல துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலாக பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் சான்று கேட்கல. தமிழர் அரசு தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல. தமிழர்னு பேசுறதுதான் இன துவேசம், இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி? தமிழர்கள். நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி? திராவிட இனத்துக்கு எதிரினா யாரு திராவிடன்? யாரு திராவிட? அது எப்படி தமிழர் இல்லாத இங்க ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா? தனியா இருக்கா? இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல? 3000 ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? அப்ப 3000 ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா? வள்ளுவன் வந்தான், கம்பன் வந்தான், கபிலன் வந்தான், இளங்கோ வந்தான், அவ்வை அறிவு மூதாட்டி வந்தால், இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது. உலகிலே ஆக சிறந்த வாழ்வியல் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன். உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த அது மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது? படிக்க வைக்காம தான் வந்ததா? 63 நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களாம் குப்பையா? இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு, அதையெல்லாம் நீங்க குப்பைங்கிறீங்க. வள்ளுவன் ஒரு முட்டாப்பைய, கம்பன் ஒரு முட்டாப்பைய, அவன் ஒரு எதிரி, இளங்க ஒரு எதிரி, இதெல்லாம் எதிரிங்கிறீங்க. படிக்கவே இல்லைன்றீங்க. நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரதி ஒரு காலம் தானே. இப்ப எது சரி? எது சரி? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு.
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறார். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். இவர்களை போல புரட்டு பொய் வச்சுட்டு தெரியலாமே. உண்மை வேறு, இது புகழ்ச்சி இல்லைங்கிறான். நீங்களை முட்டாள், ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டாள், திருவள்ளுவர் முட்டாள் அப்படின்னா நீங்க யாரு? எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு முரண் இருக்கா? ஒரு முரண் இருக்கா? சிலையை ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா? ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா. ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர். இவர் என்ன? இவர் யாரு? முதல்ல அவன் ஆகப்பெரும் தத்துவார்த்தவாதி. இவர் யாரு? தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது. அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா? அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா, ஒரு இனத்திற்கா, உலக பொதுமைக்கா? சொல்லுங்க. உலக பொதுமைக்கா? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா, ஒரு சமூகத்திற்கா, ஒரு நாட்டுக்கா, உலக பொதுமைக்கா? யூனிவர்சல் தாட்ஸ். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது யாருக்கானது? அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க. சிந்திச்சது, பேசியது, எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. தமிழ் சனிய. தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. சரி, நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு? எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை? இந்த சனியன்ல தானே, இந்த சனியன்ல தானே பேசுனீங்க. அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது? ஆதாரம் என்கிட்ட கைது எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்தாரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண் மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்டு நான் தரேன்.